அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் டு லிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ராஜ்மா கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அதுக்கு முதல் நாள் இரவே ராஜ்மா எடுத்து ஊற வச்சுக்கிடலாம். ஊற வச்சுட்டு மறுநாள் ஒரு 5-6 விசில் போட்டுடலாம். போட்டு கத்திரிக்காய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம் புளி எடுத்து ஊற வச்சு சாறு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு புளிச்சாத்தை அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு மீன் மசாலா ஒரு 3 ஸ்பூன், ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கிடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயை அதில் போட்டுடலாம். போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு. இப்போது ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டு கலந்து வச்சுக்கிடலாம். கலந்து வச்சுட்டு இப்போது தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாயை வச்சிடலாம். கடாயை வச்சுட்டு ஆயில் விட்டுடலாம். ஆயில் விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கி விடலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். போட்டு ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுக்கிற குழம்பு எடுத்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நம்ம நல்லா கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விடணும். கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு கொதிக்க விடணும். அதுக்குள்ளே நம்ம ராஜ்மா விசில் வச்சுருக்கோம்ல, அதுவும் வெந்து வந்துருச்சு, கத்திரிக்காயும் வெந்து வந்துருச்சு. இப்போ கத்திரிக்காய் குழம்புல இந்த ராஜ்மா எடுத்து அதில் கொட்டிடணும். கொட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடணும். இப்போ மசாலா கொதி எல்லாமே போகணும். நல்லா ராஜ்மா கத்திரிக்காய் எல்லாமே ஒன்று சேர நல்லா கொதி வரணும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து அதில் தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் ராஜ்மா குழம்பு ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு காமெண்ட்டில் வைங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. என்னுடைய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட்டில் வைங்க. ஆனால் என்னுடைய வீடியோஸ் நிறையா வியூஸ் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைபர் மாத்திரம் எனக்கு கூட மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். மக்கள் எல்லோரும் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறைய வியூவர்ஸ் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. மக்கள் எல்லாரும் எங்களை ஆதரிக்கணும். நான் உங்களை முன்னிலையில் மேலும் மேலும் பல வீடியோக்களுடன்